helping YouTubers, உதவி யூடியூபர்ஸ், ஹெல்ப் டு ஹெல்ப்லெஸ், ஹெல்ப் டு புவர் பீப்புள். இந்த உதவி யூடியூபர்ஸ் அவங்களுக்கு எதிராக உலகத்தில் இருக்கிற பல மக்கள் இப்ப பல ஆதாரங்களை அவங்களுடைய பித்தலாட்டங்களை போட்டு உடைக்கிறாங்க. அதெல்லாம் முக்கியமா ஜாழ்ப்பாணத்து உறவுகள், புலம்பெயர்ந்த உறவுகள், வன்னியில இருப்பவங்க, பருத்தித்துறையில இருப்பவங்க, சுன்னாகம், கிளிநொச்சி, இப்படியான இடங்கள்ல இருக்கிற உறவுகள் மும்முரமாக இந்த பித்தலாட்டக்காரர்கள், காவாலிகள், பெண்கள் விடயத்துல கேடுகட்ட காவாலிகள், அந்த நபர்களோட பல விடயங்களை சொல்லப்போன வீடியோக்களை கூட பார்த்ததுக்கு அப்புறம் பொங்கி எழுந்திருக்காங்க. இது வரைக்குமே எனக்கு தெரிஞ்சு இப்ப என்னுடைய லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ்ல இவ்வளவு தூரம் புலம்பெயர்ந்த தேசத்துல இருக்கிற உறவுகள் ஒருத்தன் இப்படி ஏமாற்றிட்டானே, துரோகம் பண்ணிட்டானே அப்படின்னு அவங்களுடைய அந்த போராட்ட குணம். பொதுவா சோசியல் மீடியால நிறைய விடயத்துக்கு மக்கள் எதிராக குரல் கொடுப்பாங்க, ஆதரவா குரல் கொடுப்பாங்க. இதுல இவ்வளவு தூரம் இப்ப ரீசெண்ட் டைம்ல அந்த ஒரு நம்பிக்கை துரோகத்துக்கு எதிராக இப்படிப்பட்ட ஒரு காவாலியா இதுகள் அப்படின்னு போட்டு அந்த மக்களோட குரல் ஓங்கி இருப்பதை பார்க்கக்குள்ள சிறப்பா இருக்கு. நாளுக்கு நாள் இந்த விடயத்தை பேசுறவங்க, ஒரு டைம் இந்த விடயத்தை எதிர்த்து பேசினவர்கள் கூட இது ஒரு சாக்கடை, இந்த சாக்கடை மேல கல்லறிஞ்சு அந்த சாக்கடையோட அந்த சேர் நம்மட சட்டையை நாசப்படுத்திடும் அப்படின்னு போட்டு பேசாம விட்டவர்கள் கூட இப்ப திரும்ப பேசுறாங்க. காரணம் என்னன்னா அது சாக்கடை அப்படி என்பது அப்படியே விட்டா பல பேருக்கு அந்த நாற்றம் போய் பல பேரை டிஸ்டர்ப் பண்ணும், பல பேர் தெரியாம கூட விழுந்துருவாங்க. அப்ப அதுக்காகவே இப்ப பல பேர் இதை பேசணும். புதிதாக பல பேர் பேசுறாங்க. இதற்கு முதல் இந்த காவாலி கூட்டங்களை பத்தி வெளிப்படையா பேசினவர்கள், நடுவில் விட்டுட்டு போனவர்கள் கூட இப்ப திரும்ப பேசுறார்கள். தொடர்ந்து பேசுங்க. பல பேருக்கு இது விழிப்புணர்வை ஏற்படுத்தும். இப்படியான காவாலிகள் இப்படி கோடீஸ்வரங்கள் ஆவோம், இப்படி நல்ல வாழ்க்கை வாழ்வோம், குடும்பமா ஏமாத்துவோம், குடும்பமா காவாலித்தனம் பண்ணுவோம், குடும்பமா நம்ம இப்படி பித்தலாட்டம் பண்ணி இன்னும் நம்ம நண்பர்களையும் இப்படி பித்தலாட்டம் சொல்லி தருவ வைப்போம் அப்படின்னு பல பேருக்கு ஒரு தவறான ஒரு இன்ஸ்பிரேஷனா இருக்கு. அது நடக்கக்கூடாது அப்படின்னா மக்கள் இதை தொடர்ந்து பேசணும், பல பேருக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தணும். அதுக்காகவே தொடர்ந்து பேசுங்க. இதை பற்றி தொடர்ந்து பேசுறவங்களுக்கு உங்களுடைய ஆதரவை கொடுங்க, சரிங்களா? இந்த வீடியோல பேச போற விடயம் ஒரு விடயம் ஒண்ணு, சரியா? இப்ப பொதுவா இப்ப நிறைய தொழில்கள் பண்றவங்க இருக்காங்க, சரிங்களா? இப்ப அதுலயுமே இப்ப யூடியூப் அப்படின்றது நம்மளுடைய இந்த தொழில் நீங்க பாக்குறீங்க, நம்ம பேசுறோம், நமக்கு சரியா? ஸோ யூடியூபர்ஸ்ன்றது உலகம் ஃபுல்லாவே இருக்காங்க. எப்படி இப்போ ஒரு குடும்பத்துல ஒரு டீச்சர் கண்டிப்பா இருப்பாங்களோ, ஒரு அக்கௌண்டன்ட், ஒரு டாக்டர் இருப்பாங்களோ, அப்படி இல்லாட்டா கூட இப்போ ஒரு குடும்பத்துல ஒரு 4 பேர் இருந்தா கண்டிப்பா 2 அல்லது குடும்பமே யூடியூபர்ஸா தான் இப்ப இருக்குது. யூடியூப்ன்றது ஒரு வேலை செய்யற நிறுவனம். அப்ப அந்த குடும்பத்துல இருக்கக்குள்ள அந்த ஊர்ல இருக்கிற யூடியூபர்ஸ் எல்லாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரிஞ்சவங்களா இருப்பாங்க, கொலாபரேஷன் பண்ணுவாங்க. அவங்களோட சேனல்ல இவங்க வருவாங்க, இவங்களோட சேனல்ல இவங்க வருவாங்க அப்படின்னு நம்ம எல்லாம் பார்த்துருக்கோம். ஆனா அதே மாதிரி என்னதான் ஒரே ஊர்ல இருந்தாலும் சில வேளை பக்கத்து வீட்டுல இருந்தா கூட சில பேர் கணக்கெடுக்க மாட்டாங்க. அது நமக்கு புரியாம இருக்கும். அதை வச்சு சில பேர் நாடகம் ஆடி இருப்பாங்க. எங்களை எல்லாரும் ஒதுக்குறாங்க, எங்களை எல்லாம் வெறுக்கிறாங்க, ஏன் எங்களை இப்படி பண்றாங்க அப்படின்னு. ஐயா சாமி, அப்ப சத்தியமா புரியலையா என்ன நடக்குதுன்னு? சத்தியமா அப்ப புரியலையா? ஆனா இப்பதான் எனக்கு புரியுது. இவ்வளவு தூரம் உறவு பாலம் வைக்கணும், எங்க மேல சிம்பதி வரணும்னு சில காவாலி கூட்டம் என்னென்ன தங்களை தாங்களே பண்ணிருக்கு மக்களே. வெளிப்படை ஆதாரங்களோட இப்ப பல விடயங்கள் வந்திருக்கு. அப்ப அதை பத்தி தான் பேச போறோம். பல தமிழ் சகோதரர்கள் சொன்னது இந்த காவாலிகளை பத்தி, இந்த ஹெல்பிங் யூடியூபர்ஸ் உலகத்தில் இருக்க அந்த 90% பேரு அந்த காவாலிகளை பத்தி சொன்னது 100% 200% உண்மை. தமிழ் சகோதரர் சொன்ன விடயங்கள் 100% உண்மை, சரிங்களா? இந்த காவாலிகளை பத்தி இது நீங்க உங்களுக்கு சொல்லைக்குள்ள உங்களுக்கு புரியும் எப்படிப்பட்ட ஜென்மங்கள் இதுகள் அப்படின்னு. இந்த விடயம் இந்த வீடியோல பார்க்கலாம், சரிங்களா? அடுத்தது கனடால இருக்கிற சகோதரி கிட்ட பல சில்மிசமான சேட்டல்கள் எல்லாம் விட்டுருக்கான்.
ஒரு பக்கம் சுவிஸ்ல இருந்து ஆதாரங்கள் வருது, இத்தாலியில இருந்து வருது, பிரான்ஸ்ல இருந்து வருது, கனடா அப்படியே எப்பயோ வந்துட்டு. ஆனா அங்க கூட டொரண்டோல மட்டும் 4 பேரை வச்சிருக்கான். இப்ப வெளியில வந்திருக்கு. அதை பத்தி வந்து பார்க்கலாம். சரிங்களா? நீங்க போடுற லைக், இப்ப நீங்க லைக் பண்றீங்களோ இல்லையோ பரவாயில்ல, புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா சரி. இந்த நாளைக்கு அன்பியத்துக்கு போவீங்கல்ல, சபைகளுக்கு போவீங்கல்ல, தமிழ் சங்கத்துக்கு போவீங்கல்ல, கனடால இருக்கிறீங்க, உங்க புலமைந்த உறவுகளே, உங்கள்கிட்ட தான் நீங்க லைக் போட்டீங்கன்னா அது இன்னும் பல பேருக்கு போகும். முடிஞ்சா ஷேர் பண்ணுங்க. அப்படி இல்லாட்டியும் பரவாயில்ல, இந்த விடயத்தை பல பேருக்கு உங்களோட வாயால சொல்லுங்க, இல்ல நீங்களே சோசியல் மீடியால வந்து பேசுங்க. சரிங்களா? ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து இப்படிப்பட்ட கேவலமான அசிங்கங்களை நான் பார்க்கல மக்களே. அதாவது ஏன் எங்களை இப்படி வெறுக்கிறாங்கன்னு தெரியல, எங்களை பத்தி ஏன் இப்படி பேசுறாங்கன்னு தெரியல, பொறாமப்படுறாங்க. ஏன் சைக்கிள்ல போனவங்க வந்து கார் வாங்க கூடாதா? நாங்க அப்படியா இருக்கணும், ஏன் எங்களை பார்த்து பொறாமப்படுறாங்க அப்படின்னு வந்ததா இருக்கட்டும். சின்ன குழந்தைன்னு கூட பார்க்காம எப்படி எல்லாம் போஸ்டர் அடிச்சு விட்டுறாங்க பாருங்க. சின்ன குழந்தைக்கு கூட இப்படி பண்றாங்க பாருங்க. அப்படி எங்கட குடும்பம் மேல என்ன இவங்களுக்கு இப்படி இது? ஏழைகளுக்கு உதவி செஞ்சது பாவமா? என்னோட அண்ணன், என்னோட தம்பி, என்னோட சகோதரன், மகான், அந்த மகான் என்ன மக்கள் நாயகன், அவன் ஏழைகளுக்கு உதவி செஞ்சது, அவள் ஏழைகளுக்கு உதவி செஞ்சது, அவங்க ஏழைகளுக்கு உதவி செஞ்சதுக்காக ஒரு சின்ன குழந்தைன்னு கூட பார்க்காம எங்கட குடும்பத்துல பிறந்துட்டாள்ன்றதுக்காக இப்படி வந்து இந்த உலகம் வந்து அவங்களெல்லாம் படத்தை போட்டு அசிங்கப்படுத்துது அப்படின்றது. வீட்டில் இருக்கிற பெண்கள் என்று கூட பார்க்காம எப்படி எல்லாம் மார்ஃபிங் பண்றாங்க, எடிட்டிங் பண்றாங்க அப்படின்னு இங்க பாருங்க எவ்வளவு பெரிய இதா கிடக்கு அப்படின்றது. சத்தியமா நான் நினைச்சேன் இதெல்லாம் வேற யாரோ தான் பண்ணி கொண்டிருக்காங்க, இப்படியான காவாலிகளுக்கு வேற யாரோ தான் அவங்களுக்கு எதிராக பண்ணி கொண்டிருக்காங்க. ஆனா இப்ப இவங்க கூட இருந்த நபர்களே இந்த காவாலிகளோட அசிங்கங்கள் பொறுத்து கொள்ள முடியாம இதெல்லாம் ஒரு பாவண்டாப்பா அப்படின்னு சொல்லியும், அதாவது எப்பெல்லாம் அவங்களுக்கு கண் ஓப்பன் ஆயிருக்குன்னா ஒரே டைம்ல 12 வெளிநாட்டு பெண்கள் கிட்ட ஒரு காவாலி ஏமாத்தி இருக்கான். சுவிஸ்ல இருந்து உண்மைகள் வருது, இத்தாலியில இருந்து உண்மைகள் வருது, பிரான்ஸ்ல இருந்து உண்மைகள் வருது. 12 கணக்கு 12 ஒரே நேரத்துல 3.5 வருஷத்துல. அவன் கூட இருக்கிற காவாலிகளும் அப்படித்தான் வெளிநாட்டு பெண்களை. சிலருக்கு கல்யாணம் ஆயிட்டுது. சில காவாலிகள் இந்த உலகத்தில் இருக்கிற இந்த ஹெல்பிங் யூனிவர்ஸ் என்ற இருக்கிற காவாலிகள் சில அடியாட்களை வச்சிருக்கும்ல, அதுல சிலருக்கு கல்யாணம் ஆயிட்டு. இன்னும் சிலதுகள் இருக்கு. ஐயோ என்னோட கண்ணுக்கு என்ன ஆனது, என்னோட கண்ணு, என்னோட மகண்ட கண்ணுக்கு என்னாச்சு, என் மகண்ட கண்ணு என்னாச்சு, ஐயோ அம்மா என்ன இப்படி பிள்ளை எத்தனை பேருக்கு உதவி செஞ்சா. அதுவே பைய அப்பனை ஹாஸ்பிட்டல் விட்டேன். ஐயோ அப்பன் திடீர்னு வந்த அக்கா, திடீர்னு வந்த கொன்னா அண்ணா அப்படி சொல்லி அதுல இருந்து கோடிக்கணக்கில் உடைச்சது. அதுல இப்ப இந்த வேற பல பேருக்கு வந்து கேர்ள் ஃபிரெண்ட் இருக்குது, ரெஜிஸ்டர் ஆயிருக்கு, ரெஜிஸ்டர் மேரேஜ் ஆயிருக்கு. ஆனா அந்த காவாலிகளும் வந்து வெளிநாட்டுல வச்சிருக்கானுங்க. லவ் என்ற பேர்ல வாங்குறது, கிஃப்ட் அதுகள், காசு அதுகள். ஏமா வெளிநாட்டுல இருக்க பெண்கள் ஏமா இப்படி நீங்க, எனக்கு புரியல மக்களை. அவ்வளவு தூரம் இந்த காவாலிகள் ஏமாறுற அளவுக்கு நீங்க அவ்வளவு தூரம் இருந்திருக்கீங்களா? சரி இது வேற டாபிக்ல பேசுறேன். சரி, புஷ் பண்ண வேண்டியதா போச்சு. சோ அப்ப இந்த விடயம் வந்து பாத்தீங்கன்னா, அதாவது எங்கட குடும்பத்தை ஒதுக்கி வைக்கிறாங்க, எங்களை ஒதுக்கி வைக்கிறாங்க, பொறாமப்படுறாங்க, எங்க வீட்டு பெண்களை வந்து இப்படி காமிக்கிறாங்க, இப்படி பேசுறாங்க, கெட்ட வார்த்தையில பேசுறாங்க அப்படின்னு. சத்தியமா நானும் நினைச்சேன் ஏதோ ஒரு கூட்டம் தான் பண்ணுது. ஆனா இப்பதான் இந்த காவாலிகளோட இருந்தவங்களையே மனம் திருந்தி வழியில வந்து போட்டு பல உண்மைகளை போட்டு உடைச்சிருக்காங்க. அது வந்திருக்கு. இவனுங்களே சொன்னாங்க எங்களோட சகோதரிகளுக்கு வந்து இப்படி பண்ணுங்க, இந்த சின்ன பிள்ளைகள், குழந்தைகள், அதுகளுக்கும் இப்படி பண்ணுங்க, எங்களை பத்தி இப்படி கெட்ட வாசல பேசுங்க, சில விடயத்தை வச்சு பேசுங்க, தாழ்த்தி வந்து பேசுங்க. அப்பதான் வெளிநாட்டு உறவுகளுக்கு வந்து எங்க மேல அனுதாபம் வரும், நாங்க தனித்து தெரிவோம் அப்படின்ற இதுல இந்த காவாலி கூட்டம் தான் பண்ணியிருக்கு. சரியா? உதவி உண்மையா செய்யறவன் அவன் பழகிறதுக்கும் டீல் பண்றதுக்கும், ஏழைகளை வச்சு வெளிநாட்டவங்களோட உறவாடி அவங்களை கறக்கணும்னு நினைக்கிறவன் பண்றதுக்கும் பாக்குற மக்களுக்கு, பல மக்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியும். அப்பா புரியாட்டியும் இப்ப புரிஞ்சிருக்கும். சரிங்களா? அப்ப இவங்களுடைய நோக்கம் இந்த உறவு பாலத்தை எப்படி
ஆரம்பிக்கிறது, ஸ்ட்ராங் ஆக்குறது, அதுக்கப்புறம் விளையாடுறது. மனைவிகளோட விளையாடி இருக்காங்க, பிள்ளைகளோட விளையாடி இருக்காங்க. ஆண்களே, வெளிநாட்டில் இருக்க ஆண்களே கவனண்டாப்பா முடிஞ்சா வாட்ஸ்அப் எடுத்து செக் பண்ணுங்க, சரியா? ஃபேஸ்புக் சேட் எடுத்து செக் பண்ணுங்க, காப்பாத்தி கொள்ளுங்க. இப்பயே பயங்கரமான விடயங்கள் நடந்து கொண்டிருக்கு, சரியா? இந்த காவாலிகள் உலகெங்கும் இருக்கிற அந்த 90% அந்த ஹெல்பிங் யூடியூபர்ஸ்ன்றாங்க குடும்பத்துக்குள்ள வந்து இப்படி நாரடிச்சு கொண்டிருக்கானுங்க. நீங்க நாயாப்பையா உடைக்கிற காசுல இந்த காவாலிகளோட பிறந்த நாளுக்கு போய் கொண்டிருக்கு, வீக்லி கிஃப்ட் போய் கொண்டிருக்கு. எதுக்கு போகுதுன்னு திங்க் பண்ண மாட்டீங்களா? சொந்தக்காரனே பிறந்த நாளுக்கு ஒரு சாக்லேட் அடங்கி போட்டுருப்பான், இல்ல அதுவும் இல்ல மெசேஜ போட்டுட்டு இருப்பான். இப்படி இந்த காவாலிகளை வந்து சோடிக்கிற அளவுக்கு என்ன தேவை இருக்கு திங்க் பண்ண மாட்டீங்களா? அப்ப இது எல்லாமே இந்த கூட்டம் பிளான் பண்ணி இவங்களுடைய குடும்பத்தை இவங்களை அசிங்கப்படுத்தி அதுல இருக்கிறவங்களை பத்தி இப்படி பண்ணி தூற்றி அந்த ஒரு அனுதாபம், ஒரு சிம்பதி கிரியேட் பண்றதுக்கு பண்ணவே, அது ஐடியா தந்ததே மக்கள் நாயகன் தான் அப்படின்றத போட்டு அடைச்சிருக்காங்க. இன்னொரு பொழப்புடா இது, மானங்கிட்ட பொழப்பு. சரி, பண்டி பண்டியோட சேரும். இப்படிப்பட்ட விடயங்களும் சேர்ந்ததுக்கு அப்புறம் அந்த பண்டி தான் வேணும்னா அந்த இன்னொரு பண்டி தான் அந்த பண்டிகை தேடி போகும். வேற என்ன சொல்ல முடியும்? அதையும் பார்க்கத்தானே போகுது இந்த உலகம். இது வந்து ஒரு விடய மக்களே, சரிங்களா? சோ தமிழ் சகோதரர்கள் சொன்னது 100% உண்மை. ஆனா தமிழ் சகோதரர்கள் இவங்களை பத்தி சொன்னது, இந்த ஹெல்பிங் யூடியூபர்ஸை பத்தி சொன்னது ஜஸ்ட் ஒரு 20% தான். மீதி இப்ப நமக்கு இப்ப பேசிக்கொண்டிருக்கிறது இன்னொரு 30% தான். இவங்களை பற்றி தெரியாத இன்னும் 50% பலையில இருக்கு. அதுல அடுத்த கட்டம் வந்து பாத்தீங்கன்னா லீலைகள், காதல் லீலைகள் இல்ல, காதலை வச்சு காசை பறிக்கிறதுக்கான லீலைகள், ஸ்பான்சர்ஷிப் எடுக்கிறதுக்கான லீலைகள், வெளிநாட்டு PR எடுக்கிறதுக்கான லீலைகள், சரியா? அப்ப அதுல கனடால கல்யாணமான சகோதரி கிட்ட உன்னோட புருஷன் வந்து கனடால எவ்வளவு உழைப்பான், அவ்வளவுதானா? அந்த அம்மா என்னத்துக்கு புருஷனோட காசு இதை சொல்லிச்சுன்னு எனக்கு தெரியல. அந்த அம்மாவை நம்பிட்டு போல இருக்கு, சரிங்களா? இந்த காவாலி வந்து வயசு குறைவு, ஏழைகளோட இப்படி பழகுது, ஒருவேளை இந்த காவாலி நல்லவனா இருக்குன்னு அந்த அம்மா நம்பிட்டு போல இருக்கு. அப்ப அந்த சகோதரி வந்து பேசக்குள்ள உன் புருஷனை விட நான் அதிகமா உழைக்கிறேன், நீ வந்து என்னோட வந்துரு, அப்புறம் நீ இப்ப என்ன ட்ரெஸ் போட்டிருக்கியா, சொல்ல முடியாத விடயங்கள் எல்லாம் இந்த காவாலி வந்து கதைச்சிருக்கு. அதோட பயங்கரமான லீக் இதெல்லாம் வெளியில வந்திருக்கு, சரிங்களா? நான் உன்னை வந்து பார்த்தா நீ என்ன பண்ணுவேன், புருஷன் இந்த டைம்ல இருக்க மாட்டான் அப்படின்னு எல்லாம் இந்த காவாலி கழிச்சிருக்கு, சரியா? அதுல இன்னொரு கொடுமை என்னன்னா, இன்னொரு பெண் கனடால இருக்க பண்ணிட்ட இந்த அடியாட்களும் சேர்ந்து சில்மிசம் பண்ணியிருக்கானுங்க. அடியாட்களும் சேர்ந்து பண்ணியிருக்காங்க. அவன் போட்டிருக்கிற அந்த சொல்ல முடியாத விடயங்கள் எல்லாம் செட்டில லீக் ஆகுது மக்களே, சரிங்களா? அப்ப இப்படிப்பட்ட காவாலிகளை நீங்க மகன்றதோ தம்பின்றதோ கொண்டாடினாலோ இந்த பண்டிகை தான். பண்டி வந்து சேத்த விரும்பி போகும். அந்த பண்டிகை போல இருக்கிற பண்டிகைகளும் தான் அந்த சேத்துக்குள்ள போய் நாரும். மனுஷன் வந்து போவே மாட்டான். நல்ல முறையில பிறந்து நல்ல சோறு தின்றவன் இந்த கூட்டத்தை ஆதரிக்க மாட்டான். ஒருவேளை ஆதரிச்சிருந்தாலும் உண்மைகள் தெரிய வந்ததுக்கு அப்புறம் அந்த தீமைக்கு எதிராக வந்து இருப்பான், சரிங்களா? இப்ப அப்படித்தான் பல பேர் குரல் கொடுக்குறாங்க. இந்த கூட்டத்துக்கு எதிராக குரல் கொடுத்தவர்கள் கூட இப்ப திரும்ப குரலை கொடுக்குறாங்க, சரிங்களா? இது வந்து விழிப்புணர்வு வீடியோ. ஆண்களே, வெளிநாட்டில் இருக்கிற ஆண்களே, சரிங்களா? உங்கள் பிள்ளைகள், பெண் பிள்ளைகள் பத்திரம். இவன் அந்த பிள்ளைகளுக்கு 14-13 வயசா இருந்தா கூட இந்த காவலிகளோட வீடியோக்களை பார்க்காம விட்டுருங்க. இந்த உலகத்துல இந்த 90-80% ஹெல்பிங் யூடியூபர்ஸ்ன்றவங்க இப்படிதான், காசுக்காகத்தான் எதுவும் பண்ணுவானுங்க. அந்த சகவாசமே வேண்டாம். வீடியோக்களையே பார்க்க விடாதீங்க. உங்களோட குழந்தைகளையோ உங்களோட மனைவிகளையோ, உங்க பிள்ளைகளை காப்பாத்தி கொள்ளுங்க, உங்களுடைய மனைவிகளை காப்பாத்தி கொள்ளுங்க, சரிங்களா? இன்னொரு சகோதரர் போட்டிருந்தார், ஆண்கள்கிட்ட கூட இவனுங்க இப்படித்தான் பழகுறானுங்க கிஃப்ட் வாங்குறதுக்கு. ஐயா கவனமையா, பேசலாம் கவனமையா இவனுங்கள்ட்ட, சரிங்களா? ஒரு சகோதரி கிட்ட வந்து சொல்லியிருக்காங்க, நீ வந்து எனக்கு எதிராக அந்த கமெண்ட் வந்து போட்ட, அப்ப நீ அன்னைக்கு என்ன பேசின தெரியுமா, அதை சொல்லையா அப்படின்றது அந்த விடயங்களும் நடக்குது. சுவிஸ்ல இருக்கிறவங்களுக்கு மிரட்டல் பண்றது, அப்படியான விடயங்களும் நடந்து கொண்டிருக்கு. அவங்கள பத்தி அவங்களோட கேரக்டரை தப்பா வந்து சோசியல் மீடியாவில் கொண்டு போக பண்றது, டீமை வச்சு பெர்ஃபார்ம் பண்றது, இப்படி எக்கச்சக்கமான விடயங்கள் இருக்கு, சரிங்களா? ஸோ சாக்கடை தெரியாம விடுறது வேற, சாக்கடை தெரிஞ்சதுக்கு அப்புறமும் ஒண்ணு அந்த சாக்கடைக்குள்ள போய் குதிச்சு குளிக்குதுன்னா அதுவும் ஒரு சாக்கடையா தான் இருக்கும். சில விடயங்கள் பார்த்தோன்னே எனக்கு ரத்தம் கொதிச்சுது மக்களை, இப்படிப்பட்ட காவாலியால் இருக்குதான்னு. படத்துல வர்ற வில்லங்களை விட ரொம்ப கேவலமா இருக்கானுங்க. ஒரு சிம்பதி வெளிநாட்டாக்கள்கிட்ட வேணும், தாங்க மட்டும் தனித்து தெரியணும் அப்படி என்பதற்காக இந்த கூட்டம் தங்களை ஒதுக்கி வைக்கிறாங்க,
தங்களை விலக்கி வைக்கிறாங்க, தங்களோட குடும்பத்துக்கு இப்படி பண்றாங்கன்னு இவங்களே பண்ணியிருக்காங்க. அதே நேரத்துல பல பேர் இவன் பல யூடியூபர்ஸ் ஆல்சோ அதர் கேட்டகரியில இருக்கிறவங்க கூட இந்த காவாலிகளோட பித்தலாட்டங்கள் இவங்களை பற்றிய உண்மைகள் தெரிந்தபடியாத்தான் ஐயோ இந்த சாக்கடை பக்கமே போகக்கூடாதுன்னு இவங்களை ஒதுக்கி வச்சிருக்காங்க. நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும், அவங்க இங்க பக்கம் வந்தாலே நார்மலு வராமே இருந்திருப்பானுங்க. இந்த ஹெல்பிங் யூடியூபர்ஸ் பல பேரை நீங்க பார்த்துருப்பீங்க. உலகத்துல இருக்கிற நல்லவங்க சேர்த்தே இருக்க மாட்டானுங்க. அதான் நடக்கிற உண்மை. நன்றி.